வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை. அதுக்கு நான் ஒரு 6 சேப்பங்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் மஞ்சப்பொடியான அளவு மிளகாய்த்தூள், உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி. நீங்கள் இதில் தண்ணி போட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், புளி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரல் இல்லாமல் இருக்கும். இதை பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி. இந்த புளி தண்ணியை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, இதை இந்த வாட்டரே போதும். அப்படி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே புளி தண்ணி விட்டு பெசரி விட்டாச்சு. இப்போ நாம் இதை பேனில் போடலாம். பாருங்கள், இதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டிப்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நாம் பெசரி வச்ச அந்த சேப்பங்கிழங்கு எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டாச்சு, கலரி விட்டாச்சு. இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நாம் எடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை நாம் இப்போ திருப்பி போடலாம். நீங்கள் இதை தவாவில் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். நான் இதை அப்படியே பேனில் போட்டுட்டேன். நீங்கள் தவாவில் போட்டு பண்ணிங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதை நீங்கள் நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. நான் எல்லாத்தையும் திருப்பி போடுவேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நாம் அடுத்து ஒரு பொருளை இதில் ஆட் பண்ணலாம். இப்போது நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை செஞ்சு அதுக்கப்புறமா இறக்கிடலாம். இதை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை பரட்டி எடுக்கலாம். வாங்க, இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கலாம். இந்த ரைஸ் ஃப்ளோரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் இதை சேர்க்குறது. இதை நல்லா சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுங்க. அரிசி மாவு சேர்த்தனால நாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்தோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். இது இந்த புளி போட்டிருக்கனால ரொம்ப நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். ரைஸ் ஃப்ளோரும் சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறினாலும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.